மக்களே, இன்றைக்கி நாம் வந்துட்டு நம்ம பேசும் வார்த்தைகளுக்கு வந்துட்டு பவர் இருக்கா? வேர்ட்ஸுக்கு வந்து சக்தி இருக்கான்னு நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சக்தி இருக்குது. ஸோ அதை பற்றி தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்க. பாசிட்டிவாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டெய்லி நீங்கள் உங்கள் வார்த்தைகள் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் இருந்தால் அது அந்த டேவே வந்துட்டு பாசிட்டிவாக அமையும். நீங்கள் நினைக்கிறத வந்துட்டு கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது இருக்கும், நடக்கும். இப்போ நீங்கள் டெய்லி வந்துட்டு என்னால் இந்த வேலை செய்து முடிக்க முடியும், நான் கான்ஃபிடென்ஸாக இருக்கேன், நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன், அப்படியே டெய்லி பேசி பாருங்கள். மார்னிங் எழுந்தவுடனே கான்ஃபிடென்ட்டாக இருந்து நீங்கள் அதை சொல்லிவிட்டு அந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு உங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக அந்த நாள் உங்களுக்கு பாசிட்டிவாக அமையும். நீங்கள் நினைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும். அந்த வேர்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பவர் இருக்குது. இப்போ அதுவே வந்துட்டு நீங்கள் என்னால் முடியலையே, எனக்கு டயர்டாக இருக்குது, எனக்கு வந்து சோர்வாக இருக்குது, என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துட்டு எந்த வேலையுமே செய்ய மாட்டீங்க. டயர்டாக படுத்துக்கிட்டே இருப்பீங்க, ஆக்டிவாக இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த வேலையும் செய்து முடிக்காமல் வாழ்க்கையில் தோல்வி அடைவீங்க. ஸோ நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் வந்துட்டு பாசிட்டிவாக எப்போவுமே இருக்கட்டும். அப்படி இருந்ததுன்னா வந்து கண்டிப்பாக அந்த டாஸ்கில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இப்போ நீங்கள் அதுவே இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லோரும் ஏன் கோயிலுக்கு போகிறோன்னா, கோவிலில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பாசிட்டிவாக வேண்டி கடவுள்கிட்ட நல்லா இருக்கணும் அப்படின்றத வேண்டி நம்ம பிரார்த்தனைகள் செய்கிறோம். ஸோ அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு கோயிலுக்கு வராங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் தாட்டோடு தான் கோயிலுக்கு வருவாங்க. ஸோ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வேண்டுறதுனால நீங்கள் அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிது. அதனால தான் வந்துட்டு நம்ம கோவிலுக்கு நம்ம போகிறோம். ஸோ அது மாதிரி டெய்லி நீங்கள் பாசிட்டிவாக நினைங்க, பாசிட்டிவான இடத்துக்கு போங்க, பாசிட்டிவான பீப்புளோட வந்துட்டு இருந்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையும் பாசிட்டிவாக மாறி நம்ம ஜெயிப்போம் கண்டிப்பாக. அதே மாதிரி குழந்தைங்களிடம் நீங்கள் பேசும்போதும் குழந்தைகளிடம் நீ கண்டிப்பாக ஜெயிப்ப, உன்னால் முடியும், நீ தோற்றாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக குழந்தைங்கக்கிட்ட பேச ஆரம்பிங்க. அவங்க குழந்தைங்க ஏதாவது இதில் தோற்றாங்க, ஏதாவது ஒரு எக்ஸாமில் கம்மி மார்க் எடுக்கிறாங்கன்னா திட்டாதீங்க. குழந்தைங்களிடம் இல்லை, நெக்ஸ்ட் டைம் நீ கண்டிப்பாக முடியும், இப்போ நீ ஒரு 70 மார்க் எடுக்கிறன்னா நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடு. அது மாதிரி பாசிட்டிவாக குழந்தைகளிடம் பேசி கான்ஃபிடென்ஸ் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக அவங்களும் வந்துட்டு வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. நெகட்டிவாக பேசவே பேசாதீங்க. எப்போவுமே வாழ்க்கையில் வந்துட்டு பாசிட்டிவான தாட்ஸு, பாசிட்டிவான வேர்ட்ஸ் நம்ம பேசணுன்னாலே வந்துட்டு கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும். ஸோ வேர்ட்ஸுக்கு கண்டிப்பாக பவர் இருக்கிறது. நம்பர் 1 இதுதான். செகண்ட் வந்துட்டு கோவத்தில் நம்ம பேசுகிற வார்த்தைகளை வந்துட்டு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இப்போ நம்ம யார்கிட்டையாவது ஏதாவது சண்டை, கோவமாக இருக்கோன்னா வந்துட்டு நம்ம வார்த்தைகள், நம்ம விடுற வார்த்தைகள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பார்த்து விடணும். அதனால தான் சொல்லுவாங்க, கோவத்தில் நம்ம பேசுகிற வார்த்தை விடுறதும் வில்லுலேருந்து வர அம்போ நம்ம திருப்பி பெற முடியாது. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து வந்து அந்த கோவம் போயிடும். ஸோ ஆனால் வந்துட்டு இப்போ நீங்கள் கோவத்தில் ஏதாவது திட்டிருந்தீங்கன்னா, நம்ம அந்த வார்த்தை பேசியிருந்தோன்னா வந்துட்டு அது அவங்க மனசில் வந்துட்டு போயிட்டு அது ஆழமாக பதியும். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு கோவமாக இருக்கீங்கன்னா இன்னொருத்தர்கிட்ட வந்துட்டு டக்குன்னு கோவத்தில் வார்த்தைகளை விடாதீங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக விட்டிங்கன்னா வந்துட்டு எதுவும் பேசாமல் இருக்கிறதே நல்லது. அந்த இடத்துல பேசாமல் இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து காமாக இருந்தீங்கனாலே உங்களோட கோவம் கொஞ்சமாக குறைந்து விடும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ கோவத்தில் செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு, கோவத்தில் வந்துட்டு நீங்கள் பேசும் வார்த்தைகளை ரொம்ப ரொம்ப கவனித்து பொறுமையாக பேசவும், இல்லைனா பேசாமல் இருக்கவும். இதுதான் நம்பர். தேர்டு, நம்ம வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து தேங்க்யூ, சாரி அது போன்ற வார்த்தைகளை வந்துட்டு நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். இப்போ யாராவது நமக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க, இல்லை நம்ம வீட்லேயே வந்துட்டு நம்ம அம்மா, அப்பா, இல்லை மனைவி, இல்லை கணவர் வந்து நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்க, ஏதாவது கொடுக்குறாங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணலாம். நன்றி, இல்லை தேங்க்ஸுன்னு சொல்லி பழகி பாருங்கள். கண்டிப்பாக அது வந்துட்டு ரொம்ப 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 நல்ல ஹேபிட்டு. தேங்க்யூ. ஆஃபீஸ்லேயும் சரி, எங்கே இருந்த அலுவலகத்துலேயும் சரி, ஸ்கூல்லேயே இருந்தாலும் சரி, யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா வந்துட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் சொல்கிறது வந்துட்டு ஒரு ஒரு பேசிக் குட் ஹேபிட் அது. அதே மாதிரி சாரி, அதுவும் வந்துட்டு நீங்கள் சொல்லணும். இப்போ வந்துட்டு இப்போ 2 பேருக்குள்ளே சண்டை வருது, தெரியாமல் ஏதோ ஒரு சண்டை வந்தது ஏதோ ஒரு காரணத்தால்னா வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சாரி சொல்லுங்கள். அதில் ஒன்றுமே தப்பு கிடையாது. ஈகோ பார்க்கவே பார்க்காதீங்க. ஸோ யார் ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் சாரி சொல்கிறீங்களோ அது வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு பில்டு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உதவும். ஸோ அதனால் சாரின்னு சொல்கிறதுல வந்துட்டு நீங்கள் கூச்சப்படாதீங்க. மனதார வந்துட்டு நீங்கள் சாரி, நீங்கள் எதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா வந்துட்டு சாரி,
அப்படின்றத வார்த்தையை வந்துட்டு நீங்கள் உங்கள் உறவுகளுக்குள்ளே உங்கள் அப்பா, அம்மா, மனைவி, தம்பி, அண்ணன் யாராக இருந்தாலும் சாரி என்ற வார்த்தையை வந்துட்டு நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பயன்படுத்துங்க. சாரி, தேங்க்யூ இந்த 2 வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக. 4th இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் வந்துட்டு, எல்லா வார்த்தைகளுக்கும் நீங்கள் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ யாராவது உங்ககிட்ட வந்துட்டு நெகட்டிவாக வந்துட்டு உங்களால் முடியாது, உன்னால் பண்ண முடியாது, இல்லைனா நீங்களே வந்துட்டு ஒரு வீடியோ போடுறீங்க, இல்லை சோஷியல் மீடியாவில் உங்கள் ரீல்ஸ்க்கு வந்துட்டு யாராவது நெகட்டிவாக கமெண்ட் போடுறாங்கன்னா, நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்துட்டு ரிப்ளை பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. நீங்கள் இக்னோர் நெகட்டிவிட்டி. நம்ம தளபதி விஜய் சொன்ன மாதிரி இக்னோர் த நெகட்டிவிட்டி. யாராவது உங்ககிட்ட தப்பாக பேசுகிறாங்க, இதுவாக அப்போனா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் தப்பு, அது நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு. ஸோ அது மாதிரி இருக்கிறதுக்கு வந்துட்டு நீங்கள் பதில் சொல்லி உங்கள் நேரத்தை வீணடிக்கணும்னு அவசியமே இல்லை. அதை நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுன்னு உங்களோட இலக்கை நோக்கி நீங்கள் போயிட்டே இருங்க. ஸோ எல்லா வார்த்தைகளுக்கும் நீங்கள் பதில் சொல்லணுன்றது அவசியமே கிடையாது. இதுதான் 4th இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். அதனால் மக்களே, இன்று முதல் நாம் பேசுவதற்கு முன்பு யோசித்து பேசவும், யார் மனதையும் புண்படுத்துமாறு நம்ம பேசக்கூடாது. பாசிட்டிவாக பேசலாம். நெகட்டிவாக யாரிடமும் பேசாதீங்க. நெகட்டிவாக பேசுறதுக்கு நீங்கள் பேசாமே இருக்கலாம். அது மாதிரி யாரை பற்றியும் தப்பாக பேசாதீங்க. இன்று முதல் இதுவே நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராக்டிஸாக நீங்கள் வச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக பாசிட்டிவாக வெற்றி தான் அமையும். உங்களுக்கே ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். இன்று முதல் நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். யாரை பற்றியும் நெகட்டிவாக பேசாதீங்க. பின்னாடி போய்ட்டு அவங்க இப்படி, இவங்க அப்படி, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நிம்மதியாக நீங்கள் உண்டு, உங்கள் வாழ்க்கை உண்டு, உங்களோட கோல்ஸ் உண்டு. அதை நோக்கி நீங்கள் முன்னேறிட்டே போங்க. மற்றவங்க எப்படி போனாலும் உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க. தப்பாக யாரை பற்றியும் பேசாதீங்க. பாசிட்டிவாக பேசுங்க. பாசிட்டிவான தாட்ஸ் வச்சுக்கோங்க. பாசிட்டிவாக நீங்கள் பேசுங்க. உங்களை பற்றியும் பாசிட்டிவாக நினைங்க. நம்மளை பற்றியும் பாசிட்டிவாக நினைக்கணும். மற்றவங்கக்கிட்டேயும் நம்ம பேசும்போதும் பாசிட்டிவாக நீங்கள் பேச ஆரம்பித்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னிலேருந்து கண்டிப்பாக ஒரு மாற்றம் நிகழும். நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. மன நிம்மதியோடு சந்தோஷமாக இருப்பீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. வேர்ட்ஸுக்கு கண்டிப்பாக பவர் இருக்குது. இன்னிலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நானும் அது மாதிரி ட்ரை பண்ண போகிறேன். எல்லாருமே பாசிட்டிவாக இருப்போம். லெட்ஸ் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி அண்ட் ஹாப்பினஸ். இன்னிலேருந்து நீங்கள் இதுவும் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் நீங்களும் இதை பற்றி ஃபாலோ பண்ணுவீங்க, வேர்ட்ஸ் பாசிட்டிவாக இனிமேட்டு பேசுவீங்கன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இது போல் பல வீடியோஸ் இனிமேட்டு நானும் பேசலான் இருக்கேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் முடிந்தவரை. நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.